ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மீடி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். என்னென்ன தெரில, வெற்றிக்கு இன்றைக்கி காலையிலேருந்தே நேரமே சரியில்லை, ஒரு மாதிரியாகவே இருக்குது அவர் மனசு. ஏன்னு தெரியல, நைட்டு சுடருக்கு ஆபத்து வர மாதிரி அவருக்கு கனவு வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்னு தெரியல, ஒரு மார்க்கமாகவே இருக்குது. சுடரோட ஞாபகம் தான் அடிக்கடிக்கு வருது. அப்படியே வந்தாலும் சுடருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுன்ற நம்பிக்கையில் தான் இருக்கார். அப்புறம் வெளியில் வராரு. புலிக்கொட்டிக்கிட்டு வந்து, எங்கடா வீட்டில் யாரையுமே காணோம், எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தெரியல வெற்றி. காலையில் எல்லோரும் கிளம்பி எங்கே போனாங்க? எல்லாருமே கருணான்னு கிளம்பி போனதுக்கப்புறம் தான் போனாங்க. ஒரு வேளை கருணான்னு எதனா வேலை கொடுத்துட்டுருக்குதா என்னவோ தெரியல அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறேன், என்கிட்ட எதுவுமே சொல்லலையே கருணா அப்படின்றாங்க. தெரியல, கொஞ்ச நாளாக என்கிட்ட சொல்லாமல் தான் எல்லாம் நடக்குது போல இருக்குது. நீ கிளம்பி போனதுக்கப்புறமா கும்பலாக எல்லாம் இங்கே போகிறாங்க, என்னமோ செய்கிறாங்க வெற்றி அப்படின்றாங்க புலிக்குட்டி. என்னடா சொல்கிறா அப்படின்னு வெற்றிக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு கையில் காலில் கெஞ்சி கூத்தாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிடுறாங்க. இன்றைக்கி எப்படியாச்சும் அவளை தீர்த்து கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு முதல்ல எக்ஸாம் எழுத போகிறப்பவே தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தாங்க. ஆனால் முடியல. அபி எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிட்டாங்க. எக்ஸாம் எழுதி போனதுக்கப்புறமா ரிட்டன் திரும்பி வராங்க. அப்பயும் வந்துட்டு கரெக்டாக அடுத்து ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு கருணா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவர் போட்ட பிளான் படி. ஸோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. எப்படியோ நல்லபடியாக அபி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க. எங்கே எக்ஸாம் எழுத முடியாத போயிடுமோன்னு ரொம்ப பயந்தாங்க. ஸோ கருணா ஏதோ பிளான் பண்ணுறான்னு அவருக்கு தெரிஞ்சு பிரபாகரனுக்கு சொன்னதுனால தான் பிரபாகரன் வெளியில் வர முடியலனா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்ற சுச்சுவேஷனை கால் பண்ணி சொன்ன உடனே கரெக்டான டைமுக்கு அங்கே வந்து சார் வந்தார். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கருணா அங்கேயே எங்கேயாச்சும் தூக்கியிருப்பார் அபியை வந்துட்டு. ஸோ எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் கருணா பண்ணிகிட்ருக்கான். அந்த போலீஸ்க்கு கூட அவன் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சுருக்கான். அந்த போலீஸுமே கருணாவோடைய ஆட்கள். முதல்ல வந்து அபி வந்து நிறைய பதற்றப்பட்டாங்க. கருணாவுடைய ஆட்களை பார்த்தோன்னே எக்ஸாம் எழுத போனால் ஏதாச்சும் பண்ணிவிடுவான் அப்படின்ற ஒரு பயத்தில் பிரபாகரனுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் பிரபாகரன் போலீஸை வர சொன்னார். ஆனால் இந்த தடவை வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே அவங்களால பண்ண முடியல. போயிட்டே இருக்கும்போது திரும்பவும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு கடையில். ஸோ அபியை வண்டியிலே உட்கார வச்சுட்டு கரெக்டாக வந்து போலீஸ் எல்லாம் வந்து அந்த போலீஸ் வந்து கான்ஸ்டபிள் கூட இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு வேலையாக கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க சம்மந்தமே இல்லாமல் அப்பப்போ நின்றுக்கிட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு நின்று இருக்காங்கன்னு அபி குழப்பத்திலேயே யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கருணாவுடைய வண்டி வந்து புகை மாதிரி அடிச்சு ஸோ அபி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அபி அப்பயே முடிவு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு தலை சுத்தலாகி ஒரு மாதிரியான உடனே கண்டிப்பாக ஏதோ வந்து கருணா தான் பண்ணுறான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அங்கேருந்து மயக்கமானதுக்கப்புறம் அபியை கடத்திட்டு போயிடுறாங்க கருணா. ஸோ கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுருக்கான். அவங்களோட இடத்துல தான். இன்னொரு சைடு இங்கே சுடருக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப பயமாகவே இருக்குது. ஸோ அம்மா நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் ஜெயிலுக்கு நல்லபடியாக சேஃப்டியாக போயிருப்பாங்களா அப்படின்ற பயம் சுடருக்கு படிக்கடிக்க இருந்துக்கிட்டே இருக்குது. என்னமோ தெரியல மாமா, அம்மாவோடைய ஞாபகம் அதிகமாகவே இருக்குது அம்மா இங்கே வந்து போனதுலேருந்தே அப்படின்றாங்க. எனக்குமே அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. முதல்ல அபி ஜெயிலுக்கு போயிட்டாலான்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கணும். மனசை வந்து துடிச்சிக்குது. போகும்போது அபசகுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அதாவது ஆர்த்தி தட்டு கீழே விழுந்ததுனால ஸோ பயப்படுறாங்க சண்முகமும் கூட. இப்படி எல்லாரும் பயந்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே கருணா வந்து அபியை தூக்கிடுறான். கொஞ்ச நேரத்தில் வெற்றி அங்கே போகிறாரு. ஸோ அதாவது அவங்க ஆட்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் தேடிட்டு போகிறாரு. போய் பார்த்தா தான் தெரியுது அபியை கடத்தி வச்சிருக்கிற விஷயம். இவர் தூரம் இருந்து தான் பார்த்துட்ருக்காரு. கருணா வந்து அபியை கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கான். அதுவும் கட்டி போட்டு வாயில் ஃப்ளாஸ்கெலாம் ஒட்டி ஒரு இடத்துல வந்து பழைய குடோனில் வந்து வச்சுருக்காங்க. எனக்கே அபி ஆட்டம் காட்டினேன் அந்த மாணிக்கத்துக்கிட்ட சேர்ந்துக்கிட்டு மில்மித்திர கேஸில் என்னை என்னென்ன பண்ணலான்னு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மாணிக்கம் எனக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு கொலை பண்ண பார்த்தேன். அதாவது என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கினான். அந்த பணத்தையும் அடிச்சுட்டு உண்மையான டாக்குமெண்ட்ஸையும் அவன் தராமல் இப்போ இது ரிசல்ட்டையும் தராமல் ஏமாற்றிட்டான். இப்போது அது மட்டும் யார் கைக்கு கிடைக்குதுன்னே தெரியல. அது எங்கே இருக்கோ இல்லை அவங்ககிட்ட இருக்கோ அதை வாங்கிக்கிறேன், இல்லை அடுத்து அவனை தீர்த்து கட்டுறதை பற்றி நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் இப்போ நீ ஜெயிலுக்கு போகிற வழியிலேருந்து நீ தப்பிச்சுட்டு தான் கேஸ் ஃபைல் பண்ணி அங்கே எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரையும் வெளி உலகத்தை நம்ப வச்சுருவாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை நான் கடத்திட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. நீ ஜெயிலில் போகிற வழியில் தப்பிச்சு போயிட்டேன்னு எல்லாரும் நினைக்கிறப்போ உன்னை நான் இங்கே கொன்று காணாத போனமா கண்ணுக்கே எட்டாத தூரத்தில் உன்னை நான் வீச போகிறேன். அடையாளமே யாருமே உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீ காணாமோனமாக இப்போ போக போகிற. லைஃப்பில் எனக்கு நீ எப்பயுமே தொந்தரவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருணா இப்போ பேசிகிட்ருக்காரு.
ஆட்கள்லாம் யாரும் சுற்றி இருக்கிறது கிடையாது, எல்லாம் தூரமாக இருக்காங்க. இப்போது இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வெற்றி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கர்ணா அப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வெற்றி ரொம்ப பயத்தில் இருக்காது. என்னதான் இருந்தாலும் அபி தப்பு பண்ணியிருந்தாலும் பார்வதி செத்ததுனால அபி மேலே வெற்றிக்கு கோவம் வருதாலும் இப்போ அபியை வந்து கர்ணா வந்து கொலை பண்ண போகிறான் அப்படின்னு தனியாக கழுத்தி கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்கிற உடனே வெற்றிக்கு மனசே கேட்க மாட்டேங்குது, ரொம்ப துடிக்குது. இவளை எப்படியாச்சும் இங்கேருந்து நம்ம சேவ் பண்ணியே ஆகணுமே, இவ செத்துட்டா அப்படின்னா அவரோட அண்ணன் குடும்பம் என்ன ஆகுறது, இவ பண்ண தப்புக்கான அவ குடும்பம் ஏன் தண்டனை அனுபவிக்கணும், அதுக்காக இவ்வளோ வருஷமாக ஜெயிலில் அவள் தண்டனை அனுபவிச்சுட்டு தானே இருந்தால் அவள் பண்ண தப்புக்கானா, இதுக்கு கொலை ஒன்று சாவு ஒன்று தீர்வாயிடாதில்ல. கர்ணா ஏன் இந்த அளவுக்கு மாறினா, கண்டிப்பாக இந்த விஷயத்த நல்லா போய் பிரச்சனையில் தான் மாட்டிப்பான். இதை நம்மக்கிட்ட கர்ணா சொல்லாமல் செய்கிறான் அப்படின்னா நமக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினச்சிருக்கான். கர்ணாவுக்கு நம்ம மேலே இருக்கிற அப்போ நம்பிக்கை போயிடுச்சு போல இருக்குது. ஒரு வேளை அபியை கடத்தி கொண்டு வந்து கொலை பண்ண போகிற விஷயம் தெரிஞ்சால் நான் வேண்டான்னு சொல்வேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமல் இந்த விஷயத்த செய்கிறானா, இல்லை இதுக்கு பின்னாடி என்ன புள்ளோக்கம் இருக்கும் அப்படின்றத வெற்றி வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. ஏ அபி, நீ அவ்வளோ சீக்கிரம் எப்படி சாகிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் சாகக்கூடாது. உன்னை நான் தான் கொண்டேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு சாகணும். எப்படியும் மயக்கத்தலையாக இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, வெயிட் பண்ணி உன்னை முடிக்கிறேன் அப்படின்னு கர்ணா சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க ஆட்கள்கிட்டலாம் போயிட்டு, இங்கே பாருடா அவள் கண் விழிக்கிறதுக்கு லேட் ஆகிடும், எப்படியும் அவளை மிஸ் பண்ணிடாதீங்க, எழுந்ததும் தாம் தூமுன்னு கத்துவா, பார்த்துக்கோங்க, அவள் கண் விழிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் வரேன், வேலையை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கர்ணா வெளில கிளம்புறாரு. அப்படி கர்ணா கிளம்பி போனதுக்கப்புறமா இவங்க ஆட்கள் எல்லாரும் வந்து காவல் காத்துட்ருக்காங்க. முதல்ல இவளை இங்கேருந்து எப்படியாச்சும் சேவ் பண்ணணுமா அப்படின்னு வெற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ தூரமாக வந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி சவுண்டை உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கின உடனே எல்லாருமே வந்து என்னாச்சும் ஏதாச்சும் அங்கே யார் வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக ஓடுவாங்க. இந்த சைடு அப்படியே காப்பாற்றிடலாம் அப்படின்னு வெற்றி அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஓடி வந்துடுறாரு. அப்படி செஞ்ச உடனே உண்மையிலேயே அவர் நினச்ச மாதிரி எல்லாரும் வந்து என்னமோ சத்தம் கேட்குது, யாராக இருப்பான், வாட பார்க்கலாம், இவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கர்ணானை மட்டும் இவளை நம்ம தப்பிச்சு விட்டுட்டோன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நம்மளை சும்மாவே விடமாட்டாருன்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாரும் ஓடுறாங்க. அப்படி எல்லாரும் அந்த பக்கம் ஓடினதுக்கப்புறமா வெற்றி என்ன பண்ணுறாரு, இந்த பக்கமாக ஓடி வந்து அபியோட கை கட்டாவது ஸோ வாயில் இந்த ஃப்ளாஸ்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க, அபியை வந்து தூக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அவங்க ஆட்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்க்குறாங்க, எந்த சத்தமே இல்லை, யாரையும் காணுமேன்னு வந்து பார்த்தா அபி இல்லை. இப்போது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆட்கள்லாம். எங்கே போயிருப்பா, இவளை கட்டி தானே போட்டு வச்சுருந்தோம், இவளை யார் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பான், கண்டிப்பாக அவளை தப்பிச்சு போக வாய்ப்பில்லை, அவள் மயக்கத்தில் இருந்தா, யாராச்சும் அவளை காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும், ஆனால் அவள் இங்கே இருக்கிற இடம் எப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியாமல் உடனே அவங்க கர்ணாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. வெற்றி வந்து இங்கேருந்து அவியை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச இடத்துல அவர் வந்து வச்சுக்கிறாரு. இன்னும் அபிக்கு மயக்கம் தெரியல அப்படின்றதுனால போயிட்டு அங்கே வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சுருக்காரு. ஸோ படுக்க வச்சுட்டு வெளியில் வெற்றி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கூடவே சேர்ந்து புலிக்குட்டியும் இருக்காங்க. கர்ணாவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே கர்ணா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அவங்க ஆட்கள் எல்லாம் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்து வந்துட்டு எப்படிடா விட்டீங்க, நான் உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லிட்டு தானே போனேன், 5 நிமிஷம் கூட உங்களால் ஒரு பொம்பளையை பார்த்துக்க முடியலையா, அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு. ஆனால் கட்டி தானே போட்டுருந்துச்சு, வெளியே எது சத்தம் கேட்டுச்சு, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்றதுக்குள்ளே ஆளை காணணும், கண்டிப்பாக அவள் தப்பிச்சு போக அவளே வாய்ப்பு இல்லைன்னு, யாரோ அவளை காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, நம்ம இங்கே இருக்கிற இடம் அவளை கடத்திட்டு வந்த இடம் யாருக்குன்னு தெரியும், யாருனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்னு தெரியல கேட்டுகிட்டே இருக்காங்க. தெரியலையே, அதான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு கர்ணா யோசிச்சுட்ருக்காரு. யார் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பா, மாணிக்கம் தான் அபிக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறவனாச்சு, ஒரு வேளை அபி எக்ஸாம் எழுதிட்டு ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் அவளை வாட்ச் பண்ணணும்னு மாணிக்கத்துக்கு ஏதாச்சும் டிமாண்ட் வச்சுருந்தாலா, ஒரு வேளை அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்து நாம் கடத்திட்டு வந்ததை பார்த்துட்டு ஒரு வேளை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுப்பானா, அம்மா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணா யோசிக்கிறாரு. பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்கடா, அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவள் இன்னைக்கு எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது, எங்கேயும் தான் சாவு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா தேடிட்டுருக்காரு. இப்போ ஜெயிலுக்கும் அவள் ரிட்டர்ன் வந்து போக முடியாது, ஏன்னா ஜெயிலிருந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான்னு தான் இன்னொரு நியூஸ் வந்து பரவி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் முழுவதும். இப்போ அவள் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா, சாகாமல் ஜெயிலுக்கும் போகாமல் தப்பிச்சிட்டாலே, சரி நம்ம பிளான் போட்டது வீணாக போச்சுன்னு கர்ணா ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காரு. இந்த சமயத்தில் தான் அங்கே வெற்றியை அபிக்கு பாதுகாப்பாக இருக்கார். கொஞ்ச நேரத்துலேயே வந்து மயக்கம் தெளிச்சு புலிக்குட்டியும் வந்து நான் வெளியில் கொஞ்சம் வேலையாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சமயம்னு பார்த்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அபி மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தெளிஞ்சு உட்காரத்துக்குள்ளேயே வெற்றி உள்ளே வந்துடுறாரு. வெற்றியை பார்த்த உடனே, நீ தான் என்னை கடத்தி கொண்டு வந்தியா, நீ எதுக்கு என்னை கடத்தின, நான் எப்படி இங்கே வந்தேன், நான் ஜீப்பில் தானே இருந்தேன், அந்த காரு அப்படி இப்படின்னு அபி ரொம்ப வந்து பேசிகிட்டே இருக்காங்க.
ஷூ கொஞ்ச நேரம் கத்தாத சைலண்ட்டாரு அப்படின்னு. நீ தான் என்னை தூக்கிட்டு வந்தியா அப்படின்றாங்க. நான் ஒன்று தூக்கிட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், கருணா தான் அப்படின்னு சொல்கிறதும், என்ன ட்ராமா போடுறீங்களா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்றாங்க. நான் எக்ஸாம் எழுதுறதை தடுக்கணுன்னே அந்த கருணா அங்கே ரெடியாக இருந்தான். அவகிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தா, வரும்போது என்னை தூக்கிட்டீங்கல்ல, ஆமாம் அந்த போலீஸ்க்கு கருணா எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, அந்த போலீஸ் உங்கள் ஆளா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பார், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை. கருணா உன்னை கடத்தி போய் கொண்டு போய் வச்சுருந்தான். உன்னை கொலை பண்ணுறது அவனோட நோக்கமாக இருந்திருக்கு. நீ பார்வதி அக்காவை கொலை பண்ணதுனால அதுக்கு கொலை ஒன்றே வந்து தீர்வாகிடாது. ஆனால் கருணா உன் மேலே இருக்கிற கோவத்தில், பயங்கர கோவத்தில் உன்னை கொலை பண்ணணும்னு பார்த்தான். இப்போது நீ ஜெயிலுக்கு போக வேண்டியவ. அவன் உன்னை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா பிரச்சனை வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். அவன் எந்த ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்க கூடாதுன்னு தான் எனக்கே தெரியாமல் அவன் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சி, அவனுக்கு தெரியாமல் நான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன். மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி உன்னை நானும் தூக்கிட்டு வர கிடையாது. இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஜெயிலுக்கு போயிடு அப்படின்றாங்க. ஓ, உன் நண்பன் எனக்கு அடுத்தவன் கொலை பண்ண பார்ப்பான், நீ அங்கேருந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேன். இப்படியெல்லாம் ட்ராமா போகிறதுக்கே பேசாமல் என்னை கொலை பண்ணிவிட்டு நான் செத்தே போயிடலாமே. இப்போ அந்த கருணா என்ன பண்ணியிருப்பான், என்னை கொலை பண்ணிவிட்டு காணாமல் பணமாக ஆக்கணும்னு நினச்சிட்ருப்பான். இந்நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் கருணாவோட ஆட்கள்ன்றதுனால நான் தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் தப்பிச்சு போகல, என்னை கருணா தான் கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தான். நான் இப்போ அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு நான் ஜெயிலுக்கு திரும்பவும் வந்திருக்கேன்னா என்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்புமா, முட்டாளா? இல்லை, நான் தப்பிச்சு ஜெயிலுக்கு தான் போயிருக்கேன்ற விஷயம் உன் நண்பனுக்கு தெரிஞ்சால் அடுத்து உன் நண்பன் என்ன பண்ணுமான்றது நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லவும் வெற்றியை பயங்கரமாக யோசிக்கிறாரு. ஆமாம், இல்லை நான் இதை யோசிக்கல அப்படின்னு. நீங்கள் தான் என்னமோ ட்ராமா பண்ணுறீங்க போல் எனக்கு தெரியுது அப்படின்னு இங்கே அபி சொல்லிகிட்ருக்கவும், இங்கே பார், நான் எந்த ட்ராமாவும் பண்ணலை அப்படின்னு. ஆமாம், என்னை காப்பாற்றணுன்ற அவசியம் உனக்கு எதுக்கு இருக்குது? அன்றைக்கே பேசாமல் விட்டுருக்கலாம்ல. இத்தனை வருஷமாக நான் தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் நான் இருந்தேன். இப்போ மட்டும் எனக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன்? நானே என் குடும்பத்தை பிரிஞ்சு ஜெயிலுக்கு போகிறேன்ற வருத்தத்தில் ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதில் என்னை அங்கே கடத்தி இங்கே கடத்தி கொலை பண்ணுற பேரில் திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், நீ இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நான் இப்போ எங்கே போவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியாமல் அபி ஒரு பக்கம் புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. வெற்றிக்கு இதுக்கு விட கிடைக்கல. அவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புறதா இல்லை எங்கே அனுப்புறதுன்னு இப்போ அபி தப்பிச்ச மாதிரி வேறு வழியே இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் தாங்க மறைவாக இருந்தாகணும். அப்படி மறைவாக இருக்கணும் அப்படின்னா அபிக்கு தெரிஞ்ச எதுவுமே, அதாவது தெரிஞ்ச யாருமே இந்த ஊர்லேயும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. பத்தாததுக்கு என் அண்ணன் குடும்பத்துலேயும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அங்கேயும் நான் போக முடியாது, போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அபி கேட்டுகிட்டே இருக்கவும் வெற்றி யோசிக்கிறாரு. எனக்கு தெரியாது, நீ தான் ஏதாச்சும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னும். இங்கே பாரு, உனக்கு காப்பாற்றது தான் என் வேலை, உன்னை சேஃப்டியாக தங்க வைக்கிறது என் வேலை கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு உன் நண்பன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிட்டு வந்தேன், அங்கேயே விட்டு வந்தால் நான் செத்துறப்பல, எதுக்கு நான் வாழணும், பேசாமல் உங்கள் கையால் என்னை கொன்னுடுன்னு அபி சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன இப்படி பண்ணுறா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெற்றியோட தயவில் தான் அபி அவரு கண்ணோட்டத்தில் தான் இப்போ தலைமறைவாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? இப்போது அபி தப்பிச்சு போனதுக்கு காரணம் வெற்றி தான். இப்போ வெற்றி தப்பிச்சு அபியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கஸ்டடியிலே இருக்காங்கன்ற விஷயம் கருணாக்கு தெரிஞ்சால் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.